பாப்பாங்க நைட்டே சொல்லிட்டாங்க, நாளைக்கு எங்களுக்கு பிடி பீரியட் இருக்குது, லஞ்சுக்கு ஏதாச்சும் ஹெவியாக கொடுத்து விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக நான் டெய்லி ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து விடுவேன். பட் இன்றைக்கி பிள்ளைங்க சொன்னதுனால ஆவக்காடோ சாண்ட்விச் தான் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, சரி அவங்களுக்கு பிடிச்சதே செஞ்சு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா காலையில் ராகி சேமியா தான் பண்ணியிருந்தேன். ஊர்லேருந்து அணில் சேமியா இருந்துச்சு இல்லையா, ராகி ஒன்று. ஸோ அதை வச்சு சூப்பரான ஒரு ராகி சேமியா பண்ணியாச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. அதில் கூட போட்டிருந்தாங்க இட்லி கொப்பரையில் வச்சு வேக வைங்கன்னுச்சுன்னு. எனக்கு ரம்யா ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க, தண்ணி விட்டு நல்லா தொளிச்சு ஒரு 5 நிமிஷம் வைங்கக்கா, ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட் ஆகிடும், அது மாதிரி பண்ணுங்கன்னாங்க. அதே மாதிரி தான் கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன். அப்படியே நல்லா பொழு பொழுன்னு வந்துருச்சு. ஒரு பேனில் கொஞ்சோல எண்ணெய் விட்டு கொஞ்சோல கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, முந்திரி, வேர்க்கடலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஆல்ரெடி சோக்காயிருந்த நம்ம ராகி சேமியாவை போட்டு 2 நிமிஷம் கிண்டி விட்டால் முடிஞ்சு சூப்பரான ராகி சேமியா ரெடி. இதே மாதிரி ஸ்வீட் வெர்ஷனும் பண்ணலாம். அது இன்னொரு நாள் நான் பண்ணி காமிக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. பை.